இதுதான் மஞ்சட்டியோட எஃபெக்ட் எப்படி இருக்குதா? சக்குன்னு காட்ட சிக்கன் இருப்பான். சுட்டும் சாப்பிடலாம், கிரேவி மாதிரி வைக்கலாம். சாப்பிடணும் சொல்லி செஞ்சுதான். உள்ள ரத்தம் வந்த மாதிரி தெரியுதுலே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து செவரொட்டி சமையல். செவரொட்டின்னா மண்ணீரல். நண்பன் வாங்கிட்டு வந்துட்டான். அது எப்படி வாங்கிட்டு வந்தாலும் எனக்கு தெரியல. ஆனால் அந்த மண்ணீரல் வந்து கிடைக்க கஷ்டம். இது எப்படிலாம் வாங்கிட்டு வந்த? நண்பா, காலைல 5 மணிலேருந்து ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி வாங்கிட்டு வந்தா எனக்கு தான் தெரியும் கஷ்டம். சரியாப்பா, நீ கஷ்டப்பட்டு தான்ப்பா வாங்கியிருக்கேன். என்னதான்ப்பா செய்ய போற? சுட்டும் சாப்பிடலாம், கிரேவி மாதிரி வைக்கலாம். உனக்கு என்ன சாப்பிடணும் சொல்லி செஞ்சு தரேன். உனக்கு என்ன வைக்க முடியும்ப்பா? வா பார்த்துக்கிடு வா. சரி நண்பா, முதல்ல வெட்டணுமா இல்லை நல்லா கழுவணுமா? நல்லா கழுவிட்டு லைட்டாக அவிச்சிட்டு மஞ்சள் போட்டு அவிச்சிட்டு ரெண்டாவது வெட்டிடுவோம். சரி, கழுவிச்சில் வேற உப்பு மஞ்சள் எதுவும் போடணுமா? கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். உப்பு மஞ்சள் எடுக்கணுமா? ஆமாம். கரெக்டா வெட்டுவோம். உப்பு போடு. ஊற வைக்கணுமா? அப்படிலாம் கிடையாது, அப்படியே அவிச்சிட வேண்டியா. அது நண்பரே, லைட் அடுப்பை பற்றி வச்சா அடுத்து என்ன சொல்லலாம்? வெண்ணி வெண்ணி அது லைட்டாக அவிச்சு அவிச்சாதான் அதில் உள்ள ரத்தங்கள்லாம் வெளியே போகாது. மண்ணீர் லைட்டாக அவிச்சிக்கிடும். ஓ, அடுத்து மஞ்சள் பொடி லைட்டாக போட்டுக்கிடும். போடுவதா? வெண்ணி கொதிக்கி போடு. போடு ஓட மேலே தெரிஞ்சுக்கலாம். ஓ போடு 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 அது போடு 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 போடு. உள்ள ரத்தம் வந்த மாதிரி தெரியுதுலே. ரத்தம் வராது, இப்போ அப்படி நின்றோம். அவங்க ஆமாம் நின்றோம். இப்போ லைட்டாக போட்டுடும். என்னது மூடியா? மூடி இல்லை தம்பி, போதுமலை கட்டு போதும். அடி இறக்கணும். இதுதான் மஞ்சட்டியோட எஃபெக்ட் எப்படி இருக்குதா? என்ன ஊற்றிக்கிறேன்? சட்டி காய்ஞ்சிட்டு வெங்காயத்தை போடு. தக்காளி போடுங்க. போடு போடு போடு. சும்மா அப்படியே தட்டு அப்படி தட்டு. சரிக்கப்பா. போடப்பா, நீ ஒன்று ஏதப்பா. போடு போடு. கருவேப்பிலை வாங்கி போடு. கருவேப்பிலை வாங்கி போடு. தக்காளி அடுத்து தக்காளி. போடு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடு போடு. அடுத்து வேற என்ன பண்ணும்? இதுங்க கொத்தமல்லி போடுறா. கறி போட்டு போடும். போடு. நல்லா கிண்டு. லைட்டாக மூடிடும். காட்டும். அதில் பைய எடுத்து சுட்டுட்டாம பரவாயில்லையாப்பா. நல்லா ஆவி பறக்குது. நல்லா கிண்டி விடு. இந்த காட்டி பொடி போடலாமடா? இப்போ போடுந்தா போட்டுருவோம். சூப்பராக இருக்கும். போடு. முதல்ல வந்து மட்டன் மசாலா போடு. அடுத்து சீரகத்தூள் போடு. அது மல்லித்தூளும் போடு. சூப்பர். அப்போ வந்து 3 ஃப்ளேவர் போட்டிருக்கோம். ஆமாம். தண்ணி ஊற்று 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 ஊற்று. லைட்டாக போதும். பத்தப்படி போட்டு லைட்டாக ஃப்ளேவருக்கு.
லைட்டாக உப்பு போட்டுக்கணும். சக்கன் காட்ட சிக்கன் இருப்பான். லைட்டாக கலரே ஒரு சூப்பராக இருக்கல. கொஞ்சம் லைட்டாக மல்லிச்செடி போட்டு நல்ல ஃப்ளேவர் இறங்கும். 5 நிமிஷம் அதே டைம் எடுத்து திறந்து பார்ப்போமா? திறப்போம். என்னன்னா நல்லா பிரிஞ்சுட்டேன். சூப்பராக இல்லை. ஆமாம், நல்லா வந்துட்டு. மல்லிச்செடி தான் போடணுமா? ஆமாம், மல்லிச்செடி போட்டு இறக்க வேண்டியதான். வெந்துட்டு இறக்கிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சமையல் முடிஞ்சிட்டு இன்றைக்கி நம்ம செஞ்ச சுவரொட்டியை சாப்பிட்டு பார்க்குறது யார் அப்படின்னா நம்ம அண்ணன் தொழிலதிபர் ரவிக்குமார் அண்ணன் வந்திருக்காப்புல. அது சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்களுடைய கருத்து சொல்லுவாப்புல. தம்பி, சமையல் நல்லா இருக்காடா. உப்பு, உரப்பு, காரம் எல்லாமே அருமையாக பண்ணிக்கலாம்டா. மறுபடியும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கண்ணே. காரம் உப்பு எல்லாம் நல்லா இருக்குங்க. ஓகே ஓகேண்ணே, சூப்பர்ண்ணே. சூப்பராக இருக்குது. நம்ம அண்ணங்க 2 பேரும் சாப்பிட்டு பார்த்து சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம மேஜிக் புல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். பாய்.